ඒ වගේම මෙම ග්‍රන්ථය කතෘ මෙම ග්‍රන්ථයේ කතෘ වන ෆවාස් සලාහුදීන් මහතාණන්ට ගෞරවයෙන් යුතුව ආරම්භ කර සිටිනවා. මෙම කෘතිය මුල් වතාවට එල්දෙක්වීමේ සුවිශේෂී අවස්ථාවට අපහා එක් වෙන ලෙස. එනම් මෙම සුවිශේෂී අවස්ථාවේදී මෙම ග්‍රන්ථය අදවෙනි ඓතිහාසික දිනයක එළිදෙක් වෙන සුවිශේෂී මොහොතේදී එය ලබා ගැනීම සඳහා මාගේ ප්‍රථම සහ ගෞරවනීය ආරාධනාව විශේෂයෙන්ම කොම්පන්‍ය වීදිය ජනතාවටත් ප්‍රදේශයටත් මහඟු සේවාවක් ඉටු කළමින් විශේෂයෙන්ම නීතිම තමන්ගේ නීතිය දැනුමින් සුවිශාල මෙහෙවරක් ඒ ප්‍රදේශයට පමණක් නොව සියලුම ශ්‍රී ලාංකික සමාජවලට ඉටු කළ ඒ සුන්දර මිනිසාටයි මේ ගෞරවනීය ආරාධනාව. ජ්‍යෙෂ්ඨ නීතිඥ ශිරාස් නූර්දීන් මහතාණනි ඔබතුමන්ටයි හොඳ අත්පොළන් සන්නාදයකින් එතුමාව පිළිගමු. ශිරාස් නූර්දීන් நீதிඥතුමාටයි நீதிவேதித்துமாட்டை கௌரவித்து ஆரம்பம் கர சின்னவா பிரதம கிருத்திய லபா கண்ணா லேச இந்த வேளையிலே உங்களுக்கு தெரியும் ஷிராஸ் நூர்தீன் சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்கள் கொம்பனி தெரு பகுதியிலே பிரதேசத்திலே பிறந்து அந்த மண்ணையும் தாண்டி குறிப்பாக இந்த நாட்டுடைய முஸ்லிம் சமூகம் எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் ஓடோடி சென்று உதவி உபகாரம் செய்து இந்த கொம்பனி தெரு மண்ணை இந்த நாடு முழுவதும் மகோற்சவம் கொம்பனி தெரு மண்ணை மாண்புறச் செய்த ஒரு பெருந்தகை சட்டத்தரணி ஷிராஸ் நூர்தீன் அவர்கள் இப்போது முதற் பிரதியினை பெறும் சிறப்பான சந்தர்ப்பம் மேடையிலே இடம்பெறுகிறது. இங்கே உங்கள் உற்சாகமான கரகோஷத்தோடு அவரை நாம் வரவேற்கிறோம். நன்றி. அடுத்த முதற் பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக காரி ஜக்கரியா அவர்களை அழைக்கின்றோம். இலங்கையின் பிரபல காரி அவர்கள். காரி ஜக்கரியா இந்த நாட்டுடைய ஒரு புகழ் பூத்த குர்ஆனை அழகான முறையிலே ஓதக்கூடிய அழகு தொனி கொண்ட ஒரு காரி அவர்கள். காரி ஜக்கரியா. அடுத்து முதல் பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக அப்துல் ஹமீத் போர்ட் ஆஃப் சப்போர்ட்டர் சகோதரர் அப்துல் ஹமீத் அவர்களை அன்பாக மேடைக்கு நாம் அழைக்கின்றோம். அடுத்து சகோதரர் இம்தியாஸ் ரவுஃப் அவர்கள். இம்தியாஸ் ரவுஃப் சகோதரர் அவர்களை அடுத்து நாம் மேடைகளை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அடுத்து ஃபெரோஜ் அப்துல் காதர். ஃபெரோஜ் அப்துல் காதர் அவர்களை அன்பாக நாம் அழைக்கின்றோம். நன்றி. இப்போது இந்த மேடையிலே மிக அழகான வரலாற்றை தொட்டு காட்டி அழகான உரை நிகழ்த்திய அன்புக்குரிய அஷேக் இர்ஷாத் ஷஹாப்தீன் அவர்களுக்கு இப்போது மேடையிலே விட்டிருக்கின்ற கொம்பனி தெரு இஸ்லாமிய அபிவிருத்தி சங்கத்துடைய தலைவர் மற்றும் நூலாசிரியர்களுடைய அன்பு கரங்களால் ஒரு நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்படுகிறது. அனைவருக்கும் மொத்தமாக இந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். අද දින එළිදෙක්වන මරක්කල කෝලම වැස් මුහුණු පසුබිමේ ශ්‍රී ලාංකික මුස්ලිම් වරුවන්ගේ ඉතිහාසය අන්තර්ගත වෙන ෆවාස් සලාහුදීන් රචිත මෙම ග්‍රන්ථය එළිදෙක්වන සුවිශේෂී අවස්ථාව විශේෂයෙන්ම ඉතිහාසය තුළ මුස්ලිම්